நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பலாப்பழத்தை வச்சு அல்வா செய்ய போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 5 பீசஸ்ஸு பலாசொலை 2 ஏலக்காய் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சில நட்ஸுகளை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பலா ஃப்ரூட்டோடைய பியூரி எடுத்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுனே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சுகர் கம்மியாக சாப்பிட்றதுனால நாங்கள் 1.5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இடையில் ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கோ அந்த அளவுக்கு கீ ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. கீ இல்லைன்னா நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இதே போல் பாருங்கள், இப்போ ஒட்டவே இல்லை பாருங்கள், ஹல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுனே இருக்கலாம். பாருங்கள், கடாயில் வந்து ஒட்டவே இல்லை. சைட்லலாம் ஆயில் வந்து பாருங்கள் திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இது வந்து கரெக்டான பதம். இப்போ நமக்கு ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு இல்லை ஒரு பர்த்டே டைமில், வெட்டிங் டே, ஆனிவர்சரி டைமில் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியானதும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.